ஹோட்டலில் வந்து இந்த பச்சை கொடி ஆட்டிக்கிட்டு நிற்பாங்க. அந்த பேரண்ட்ஸோட பிள்ளையை நினச்சி நான் ரொம்ப கோவப்படுவேன். எவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வச்சிருப்பாரு, இந்த கொடி ஆட்ட அவர் அந்த வெயிலில் நிற்க வச்சுட்டான்னு ஆதங்க. நன்றினா அந்த தமிழ் கற்றுக் கொடுத்தது. அந்த ஒரு சின்ன கிராமத்தில் இன்னைக்கு நகரத்தில் வந்து இத்தனை நாடுகள் உருவாக்குறதுக்கு நன்றி. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. And Lexco Holidays presents Behind What's Anbulla Appa. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. அவர் பேசும்போதெல்லாம் நான் கொஞ்சம் கோவப்படுவேன் அவர்கிட்ட. ஏன்னா தலைமுறைகள் வேறு. இப்போ நினைக்கிறோம், இப்போயும் செல்ஃபோனில் அப்பான்ற பேர் இருக்குது, ஆனால் அவருக்கு அப்போ இன்னும் நிறைய விஷயத்தை கேட்க நினைப்போம். நான் பிறந்தோடனே கடனாளியான அப்பாவுக்கு அது இருக்கக்கூடாதுன்றக்காக 30 லட்ச ரூபாயில் அவருக்கு அழகான ஒரு கோயில் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் 86 வயசில் இறக்குறாரு. காலையில் இந்த இளநீர் மாத்திரை சாப்பிட்டதுனால காலையில் பாருங்கள், அவர் இந்த சர்வேர் நிலம் அளப்பார், நாட்டாமல் 2 6 to 8 2 இடத்துல சர்வே பண்ணி அளந்ததில் டயர்டாகி இதாயிட்டார். அப்போ கூட பாருங்கள், அன்னைக்கு காலையில் 2 மணி நேரத்தில் 10,000 ரூபா சம்பாதிச்சிட்டு நல்லா படிக்கிறனால படிக்க வைப்போம்னு சொல்லி அந்த குக்கிராமத்தில் மின்சார வசதி இல்லாத ஊரில் எம்காம் வரைக்கும் படிக்க வச்ச ஒரு தந்தைக்கு நம்ம இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியன்ற ஒரு சின்ன ஏக்கம் தான். வெளியூருக்கு வேணால் நான் மறுமுத்ததில் அந்த ஊரில் எங்கள் அப்பாவுக்கு தென்னமும் அதெல்லாம் நினைவுகள். அந்த ஊருக்கு அரசப்பட்டின்னு போட பார்த்தோன்னா கண்ணீர் வந்துடும் எனக்கு அந்த ஊருக்குள்ளே போகும்போது. ஏன்னா 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படித்தோம். அதெல்லாம் பேசுகிறோம்னா ரொம்ப இதாக. இது வரைக்கும் நகைச்சுவை துணுக்கள் கேட்பாங்க, பட்டிமன்றம் மாட்டுக்கு ஒரு ஃப்ளோவாக பேசிடுவோம். இது அப்பான்றப்ப நிறையா மெமரிஸ். மித்த அப்பாக்கள் மாதிரி நான் நகரத்தில் படித்தலாம் இல்லை, கடுமையான கிராமம். முதல்ல தமிழ் கற்றுக் கொடுத்த அவர் தான். நான் அப்படி திண்ணையில் உட்காந்து படிக்கிறப்ப எங்கெங்கெல்லாம் துணக்கால் வரக்கூடாதோ அங்கெல்லாம் நானாக துணக்கால் போட்டு கண்ணாகி தேற்றம்வேன், அது கண்ணகி தோற்றம், அந்த மாதிரி ஸ்பெல் பண்ணி ஆரம்பித்தது. பொதுவாக மித்த அப்பாக்களோட எனக்கு என்ன ஸ்பெஷல்னால், அவர் எங்கள் வீட்டுக்காக வாழல, ஊருக்காக அந்த ஊருக்கு பஸ்ஸு கொண்டு வந்தது எங்கள் அப்பா தான். இப்படி சில விஷயங்களை அவரை ஹீரோ மாதிரி பார்க்குறதுக்கு அது ஒரு காரணம். எல்லாருக்கும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், ரஜினியாக இருப்பாரா, தோனியாக இருப்பாரா, தெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி நிறையா பேசுவோம். என்னையை பொறுத்த மட்டுக்கு ரொம்ப நான் பிறந்தோடனே அவர் ஒரு கடனாளி. காலையில் 7:20 பஸ்ஸு வர நிற்கும், அப்போ தான் 20 ரூபா வேணும்ப்பா அப்படின்னேன். அப்படி தோளில் துண்டை போட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போய் ஒரு 5 பேர்கிட்ட கேட்டு 6ஆவதாக யாராவது ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, இன்னொரு ஆள்கிட்ட 10 ரூபாயும் 20 ரூபா. அந்த 7:20 அந்த பஸ்ஸு போகக்குள்ளேயும் என்னை அந்த கிராமத்தில் காலேஜுக்கு அனுப்புன்னு சொல்லி அந்த கல்லூரிக்கு ஒரு கிராமத்துலேருந்து எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறார். அப்படி 20 ரூபா வாங்கி கொடுத்து அதை கொண்டு போயிட்டு எனக்கு ஷூ வாங்கி கொடுத்துட்டு அவர் செருப்பை மாத்திரை கூட நாள் ஒதுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் தீபாவளி பொங்கலுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ் எடுப்போம். எனக்கு தெரிஞ்சு அவர் இது வரைக்கும் அவருக்கு புது ட்ரெஸ் எடுத்தே கிடையாது. இப்படி ஒரு கடுமையான கிராமம், மின்சார வசதி இல்லாத கூட கிராமத்தில். அவர் இந்த புராணங்கள் இதிகாசங்களை நிறையா படிப்பார். எப்படி அவர் எனக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுறாரு அப்படின்றக்கான காரணத்தை சொல்கிறேன். அதில் ராமாயணம்னா நல்லா தெளிவாக அந்த ஊரில் அவர் தான் வாசித்து சொல்கிறவர். ஒரு பையன் குரங்க ரோட்டில் அடித்து போட்டு போயிட்டான். அதை அப்படி எங்கள் அப்பா சொல்கிறார், அப்படி போடக்கூடாதுப்பா, அது ராமருடைய வாகனம், அப்படி ரோட்டில் அப்படி போடக்கூடாதுப்பான்னு சொல்லி அவர் புராணம் படித்தனால. அவர் வியோவாக இருந்தவர், கிராமத்தில் நாட்டாமையாக இருந்தவர். அந்த குரங்கு அப்படி நடு ரோட்டில் போடக்கூடாது, அது ராமருடைய வாகனம்னு சொல்லி அந்த குரங்கு ஒரு இடத்துல புதைச்சி அந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் கட்டினார். இப்படி சின்ன சின்ன விஷயமா அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டதான். அதனால் எனக்கு வந்து அவர் ஒரு வியோவாக இருந்தார், ஊர் நாட்டாமையாக இருந்தார், 200 ஏக்கர் நெல்லெல்லாம் வச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு வீடு கூட கட்டலைன்னு நான் வருத்தப்படலை. அது காரணம் என்னென்னா, அவர் செஞ்ச புண்ணியத்தில் தான் இன்றைக்கி மதுரை முத்துன்ற ஒரு மனிதன் வர்றதுக்கு காரணம். முழுக்க அவர் நிறையா பேருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதனால் அவர் எனக்கு ஹீரோவாக தர்றதுக்கு காரணம் அதுதான். ஒரு 6 ஏக்கருமே நான் ஒரு எம்காம் பிகாம் படிக்கிறதுக்காக அந்த இடத்த பூரா விற்று நம்மளை மாதிரி தமிழில் பேசக்கூட பையன் ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு அவருக்கு என்னை ஒரு வாத்தியார் இல்லாட்டி ஒரு பேங்கில் அதிகாரியாக பார்க்கணும் ஆசை. என் மேலே கோப்புற இடம் அந்த ஒரு இடம் தான். இவன் எப்படியா டீச்சர் ஆக்கிறான்னு பார்த்தாரு. நான் தெரியாமல் வந்து எங்கேயாவது மேடையர் பேசினாலே அவருக்கு பிடிக்காது. ஆனால் வந்து ஒரு முறை கலெக்டர் ஆஃபீஸில் இவருக்கு மதுரை முத்துங்க அப்பான்னொன்னே எந்திரிச்சுட்டு கலெக்டர் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்ச உடனே அப்போ தான் என்னை கொஞ்சம் ரேஸாக மதிக்கிறார். ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் போல் அப்படின்னு. அப்புறம் அந்த வெளிநாடுகள்லாம் இப்போ 100 நாடுகளுக்கு மேலே போனோம். இதெல்லாம் கேட்கும்போது அவர் சின்னதாக அது வரைக்கும் என்னை ஏற்றுக்கிறாதவர். இப்படி நிறையா விஷயம் அவர்கிட்ட வந்து கற்றுருக்கோம். அதனால் சுருக்கமாக சொன்னால் அவரை எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் வீட்டுக்காக வாழ்ந்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த ஊரில் கிராமத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீடு கூட பண்ணலேன்னு வருத்தம் எனக்கு கிடையாது. ரொம்ப பொது சேவையெல்லாம் செஞ்சுருக்காரு. அந்த புண்ணியம் இன்றைக்கி என்னை கொண்டு வந்து சேர்த்துன்றது ஒரு சந்தோஷம். அதே போல் பிள்ளைகள்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க மாட்டார் சார். எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் பேக்கணுன்னா அந்த மஞ்சப்பை தான் ஜவுளி கடையில் கொடுப்பாங்க, 3 ரூபா அந்த பேப்பை.
அந்த பையோட சிறப்பு என்ன வச்சாலும் அந்து போயிடும், வைக்காட்டியும் கூட அந்து போயிடும். அது ஒரு வினோதமான பை. அப்படி டயத்தில் எனக்கு எங்கள் அப்பா அந்த 4 பக்கம் போடுற அந்த பேக் வாங்கி கொடுப்பாரு. பசங்க கூட அங்கே இது எப்போ இது நிறைய சிப்பெல்லாம் திறந்து பார்க்குறாரு. ஒரு சின்ன அது மட்டும் இல்லாமல் 86 வயசில் இறக்குறாரு. காலையில் இந்த இளநீல மாத்திரை சாப்பிட்டதுனால காலையில் பாருங்கள், அவர் இந்த சர்வேர் நிலம் அளப்பார், நாட்டாமல் 2னால 6 to 8 2 இடத்துல சர்வே பண்ணி அளந்ததில் டயர்டாகி இதாயிட்டார். அப்போ கூட பாருங்கள், அன்னைக்கு காலையில் 2 மணி நேரத்தில் 10,000 ரூபா சம்பாதிச்சிருக்காரு. அப்போ எனக்கு யாருமே அதை எதிர்பார்க்குறேன், அவர்கிட்ட நான் கற்றுக்கிறேன் சார். யாரையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்றதுக்கு 86 வயசில் 10 மணிக்கு இறக்குறாருன்னா 10 மணி வரைக்கும் அவர் சுயமாக அவரே சம்பாதிக்கிறார், யாரையும் எதிர்பார்க்காம. இதெல்லாம் எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிக்கும். அதில் இயற்கையோடு வாழணும்னு நினைப்பார். காலைல வேப்பங்குச்சி பல் விளக்குறது. 86 வயசு ஆஸ்பத்திரி வரைக்கும் போகாமல் இருந்தான்றதுக்கு இது ஒரு காரணம். இப்படி நிறையா ஒரு அப்பாட்டேருந்து கற்றுக்குறது. ஏன் அவருக்கு பேர் தந்தை அப்படின்னா, இந்த பூமிக்கு நம்மளை தந்தனால் அவர் தந்தை. தாத்தாவுக்கு ஏன் அந்த பேருனா 2 தா வருது. தந்தைக்கு 1 தா, தாத்தாவுக்கு 2 தா. தந்தை, தந்தையை தந்ததனால் அவர் ஒரு தந்தை. ஆனால் 2 தா, அதனால் அவருக்கு பேர் தாத்தா. இந்த ஹியூமர் சென்ஸுமே அவர்கிட்ட வந்ததான். அவர் இந்த கிராமத்துலேருந்து பேத்திமார்கள்லாம் கிண்டல் தண்ணி எடுக்க எங்கள் பம்பு செட்டுக்கு வரும்போது எல்லோரும் கிண்டல் பண்ணுவார். நம்ம என் தவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்வார். வர்றப்பில்லை, என் பேர் உண்மையான பேர் தவம். அப்பயும் கூட பாருங்கள், கோயிலுலாக போய் தவம் இருந்து பிறந்தனால எனக்கு பேர் தவம். அது யாருக்குமே தெரியாது. எங்கள் ஊர்லேயே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மதுரை முத்துனா 6 அதே பஸ்ஸில் ஏற்றி விட்ருவாங்க. இப்படி இல்லைங்க அப்படின்னு தவம்டா தான் தெரியும். அப்படிலாம் கிண்டல் பண்ணியா ஒரு செய்தியோட ஒரு நடிப்போட, அந்த கிராமத்து நடிப்போடு செய்வார். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு அவருடைய ஜீன்லேருந்து வந்தனால வேணுமோ எனக்கு அந்த நகைச்சுவை உணர்வுமே அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல இறக்க சிந்தனை உள்ளவர். 9 மணிக்கு 2 பஸ் தான் இருக்குது எங்கள் கிராமத்துக்கு. 9 மணி கடைசி பஸ்ஸு. அந்த பஸ் சார்ஜ் 2 ரூபா மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு வியோவாக இருந்தால் எத்தனை சைன் பண்ணுவாங்க அன்றைக்கி. அவ்வளோ சம்பாதித்து 4 10 பேர் 20 பேர் சாப்பிட விட்டுட்டு தான் அந்த 2 ரூபா மட்டும் பஸ்ஸுக்கு வச்சுட்டு காலைல நைட்டு கடைசி பஸ்ஸுக்கு வந்து எனக்கு வரும்போது ஏதாவது பேக்கரி, மதுரா பேக்கரியில் ஸ்வீட்டு இதெல்லாம் அந்த காலத்திலே பாருங்கள். நான் தூங்கிடுவேன். தூங்கினாலும் அப்படியே கொஞ்சமாக அந்த அல்வா ஓட்டிக்கிட்டே இருப்பார். காலையில் எழுந்திரிச்சு என்ன எனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரல, அரக்கு அல்வா சாப்பிட்ருக்கடா நீ தூக்கத்திலே. இப்படியெல்லாம் அந்த மெழுகுவத்தி சொல்லுவாங்க பார்த்திங்களா, மெழுகுவத்தி எல்லாத்துக்கும் வெளிச்சம் தரும். மெழுகுவத்தி கீழே ஒரு இருட்டு இருக்கும். இதுதான் எல்லா அப்பாவுடைய. எனக்கு தெரிஞ்சு இந்த சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன், ரஜினின்னு வாங்க, தோனின்னு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. கடனை ஒன்றை வாங்கி தான் அத்தனை கஷ்டத்தை உள்வாங்கிட்டு மயம் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒவ்வொரு தந்தையும் தான் ஒவ்வொரு ஏழை பையனுக்கும் சூப்பர் ஸ்டார். அவர் பேசும்போதெல்லாம் நான் கொஞ்சம் கோவப்படுவேன் அவர்கிட்ட. ஏன்னா தலைமுறைகள் வேறு. இப்போ நினைக்கிறோம், இப்போயும் செல்ஃபோனில் அப்பான்ற பேர் இருக்குது, ஆனால் அவர் கிடையாது. அப்போ இன்னும் நிறைய விஷயத்தை கேட்க நினைப்போம், அது கிடைக்காது. அதனால் தான் நானே அந்த ஒரு சின்ன கிராமத்தில் கூட அவர் செஞ்ச அத்தனை எனக்காக செஞ்சது கிடையாது, ஊருக்காக செஞ்சதுக்காக. எல்லாருடைய நட்பேர் யார் பார்த்தாலும் நான் முன்னாடி இன்றைக்கி தான் மதுரை முத்து அப்பான்றது. அன்னைக்கு வந்து அவர் நாட்டாமல் போயினாப்பா அப்படின்ற அப்படி அந்த ஒரு 30 கிராமங்களுக்கு சுற்றி தெரியும். அப்படியாப்பட்டவர் இல்லைன்றப்ப யார் பார்த்தாலும் உங்கள் அப்பா எனக்கு அதை செஞ்சார்ப்பா, இதை செஞ்சார்ப்பா. ஏன்னா சர்வே நம்பரை மனப்பாடமாக சொல்லுவார், உனக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. எல்லோரும் எங்கள் அப்பாட்ட சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷம். அதனால தான் அவரை ஒரு சந்தோஷப்படுத்துன்றதுக்காக நம்ம இருக்கிறப்ப செய்ய முடியல, இல்லாத பேர் செய்யணும்னு சொல்லி நான் பிறந்தோடனே கடனாளியான அப்பாவுக்கு அது இருக்கக்கூடாதுன்றக்காக 30 லட்ச ரூபாயில் அவருக்கு அழகான ஒரு கோயில் கட்டி அது நல்லா அந்த ஊர் மக்களே சாப்பிட்ற மாதிரி அன்னதானமாக பண்ணி. எதுக்காருன்னா இதை இன்றைக்குள்ளே யங்ஸ்டர் பார்த்துட்டு அப்பா எப்படி மதிக்கணும். என் குழந்தையிலே பார்க்குது 3 பேரும், என்ன அப்பா கோயிலெலாம் எப்படி அப்படின்போது நான் பெரியவங்களை முன்னோர்களை எந்த அளவுக்கு மதிக்கின்றதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செஞ்சாலே அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறோம். பேரண்ட்ஸ்னால் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் போல். ஏன்னா ஒரு 10 ஆசிரியர் ஒரு குருநாதருக்கு சமம், 100 குருநாதர் ஒரு தந்தைக்கு சமம். இவங்களாம் யாரும் சொல்லித்தராத சொல்லித்தருவார். ஆனால் ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம் எதுனா அவங்க அப்பாவுடைய கஷ்டம்தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிராமத்தில் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, இவனை ஒரு கொத்தனார் வேலைக்கு அனுப்புங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சரவணன் 60 ரூபா கொண்டு வந்துட்டான். காலைல போனால் 9 மணிக்கு போனால் இந்த 3 மணிக்கு 60 ரூபா கொண்டு வந்துட்டான். இவனுக்கு பேக்கு வாங்கி கொடுத்து புத்தகம் எதுக்கு வேஸ்ட்டு செலவு, இப்போ படிச்சு என்ன இதாக ஆக போகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா தடுத்துக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு அந்த கல்வியை பற்றி தெரியாதனால. ஆனால் எங்கள் அப்பா வைக்குன்னா அவன் நல்லா எழுதுறான், நான் நல்லா நீட்டாக எழுதுறது, தமிழ் நல்லா நான் 97 மார்க் 90 மார்க் எடுத்துருவேன். நல்லா படிக்கிறனால படிக்க வைப்போம்னு சொல்லி அந்த குக்கிராமத்தில் மின்சார வசதி இல்லாத ஊரில் எம்காம் வரைக்கும் படிக்க வச்ச ஒரு தந்தைக்கு நம்ம இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியன்ற ஒரு சின்ன ஏக்கம் தான். வெளியூருக்கு வேணால் நான் மதுரை அந்த ஊரில் எங்கள் அப்பாவுக்கு தினமும் அந்தளவுக்கு கொஞ்சம் செயற்கைத்தனம் இல்லாமல் கொஞ்சம் இயற்கையாக பழகுவாங்க.
அதனால் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது. இருந்தாலும் சில விஷயங்கள் மறைமுகமாக ரசிச்சுக்கிட்டேன். நான் 1 மணி நேரம், ஏன்னா நான் எங்கள் ஊர்லேயே ஒரு 2 வார்த்தை ஒரு முன்பக்கம் ஒரு பொண்ணு நடந்துன்னா கீழே குனிஞ்சிக்கிறேன். இப்படி கூச்சப்படுறோன்னா அப்படி டிவியில் பேசுகிறான், நிறுத்தாமல் பேசுகிறான்றது ஆச்சரியப்படுவாங்க எங்கள் ஊரில். அப்படியாப்பட்ட ஒரு கூச்சத்தோடு இருந்த ஒரு பயத்தோடு இருந்தவருக்கு அதெல்லாம் நினைவுகள். அந்த ஊருக்கு அரசப்பட்டின்னு போட பார்த்தோன்னா கண்ணீர் வந்துடும் எனக்கு அந்த ஊருக்குள்ளே போகும்போது. ஏன்னா 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படித்தோம். அதெல்லாம் பேசுகிறோன்னா ரொம்ப இதாகும். அந்தளவுக்கு இந்த நகரத்துக்குலாம் முத வரும்போது அவரே இது என்ன தேவையில்லாத வேலை பார்க்குறானே. ஏன்னா எல்லோரும் நல்ல கிளாஸில் எல்லோரும் நல்லா படிப்பாங்க. எம்காம் பிகாம் படிக்கும்போது இது என்ன உன் பையன் என்னமோ இப்படி இல்லாமல் போகிறானாப்பா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பயந்தார். அப்புறம் கலெக்டரே எழுந்திரிச்சுட்டு கை கொடுக்கும்போது தான் சரி ஏதோ ஒன்று செஞ்சுருக்கான். அப்புறம் அந்த அமெரிக்காவில் டாக்டர் பட்டம்லாம் கொடுத்தோன்னே நிறைய விருதுகள்லாம் வீட்டில் அடுக்கும்போது ஒரு சின்ன மகிழ்ச்சி. அப்புறமேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் நான் செஞ்ச சில விஷயங்கள் செய்யும்போதெல்லாம் அதில் சந்தோஷப்பட்டார். அதனால் ஒரு 5 ஆண்டு காலம் அதிகமாக வாழ்வதற்கு இந்த மதுரை முத்துன்ற ஒரு புகழ் பேர் அவருக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அது வரைக்கும் ஒரு 80 ஆண்டு காலம், ஒரு 75 வருஷம் கடுமையான கஷ்டப்பட்டார். சிறந்த அப்பா அம்மாவில் சிறந்த கணவராக எங்கள் அம்மா அவங்க நடக்க முடியாமல் இருந்தால் கூட தூக்கிட்டு எந்த டைம் டீ போட்டு கொடுக்க ஓட அப்படி ஒரு கடைசி வரைக்கும் கஷ்டத்தை பூரா அவர்கிட்ட வச்சுக்கிட்டு இன்பத்தை பூரா எங்களுக்கு கொடுத்தனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஊருக்கு எப்போயாவது எனக்கு மன அழுத்தங்கள் வரும்போது அந்த கோயில் போயிட்டு வந்தால் ஒரு சந்தோஷம். எங்கள் ஊரில் வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டு பஸ்ஸில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் படிக்கிற அளவுக்கு ஓசி எங்கே 10th வரைக்கும் இலவச கல்வியா அது வரைக்கும் தான் செலவழித்து படிக்க வைக்கிற அந்த ஊரில் கிடையாது. இவர் அந்த ஊரில் கொஞ்சம் ஏன்னா அந்த இந்திரா காந்தி பீரியடில் அவர் இந்த பேப்பர் படிக்கிறது இந்த விஷயம்லாம் அந்த ஊருக்குள்ளே அவர் தான் செய்வார். அப்படின்னா எவ்வளவு கடுமையான கிராமமாக இருந்து பாருங்க. அதில் ஒருத்தனை இது மாதிரி கொண்டு வரணும், வாசிக்க தெரிஞ்சவனா கொண்டு வரணும் அப்படின்ற ஆசையில் தான் நம்ம படிக்க வச்சது. ஆனால் அவருக்கு இடையில கொஞ்சம் பயம் வந்துச்சு. இவ்வளோ செலவழித்து படிக்க வச்சு அது ரொம்ப செலவெலாம் இருக்காது. அப்படி ஊரே என்னப்பா தேவையில்லாமல் எதுக்கு அங்கே போய் படிக்க வச்சு என்ன உன்னை காப்பாற்ற போகிறான்னு சொல்கிறப்ப அவருக்கு ஒரு மன உளைச்சல் இருந்தது. அது இந்த பேர் வந்து தொலைக்காட்சியில் பயம் வர்றாங்க நல்லா இருக்குமா நாங்கள் கேட்டு இப்படிலாம் பேசுவேன்னு நினைக்கலையப்பா. இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு கடுமையான ரவுடிசம் பண்ணக்குள்ள ஊரில் இவ்வளோ நகைச்சுவை பண்ணுற ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மிகுதியான அந்த பாசம் எல்லாரும் சொல்கிற அந்த புகழ்ச்சியில் அவருக்கு ஒரு 6 ஆண்டு காலம் அவர் உயிர் நீட்டிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. யார்ட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் கூட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா கூட அந்த இடத்துல அவருக்கு சுருண்டாயிரும். அதே போல் நகரத்துக்குள்ளே அவர் வாழ்ந்ததே கிடையாது. எத்தனை மணி ஆனாலும் 6 மணி ஆனால் கூட ஊருக்கு தான் போயாகணும். முன்னாடி ஆடெல்லாம் வச்சுருப்பேன் வீட்டில், ஆடு மாடு. அதில் வந்து எங்களை நான் எப்படி தவத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது மாதிரி அந்த கிராமத்தில் எல்லாருமே ஆடு மாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்களுக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போகிற மாதிரி அதுக்கு வர்ற வழியிலே கிளையில் ஓடிச்சிட்டு வருவாங்க. ஆட்டுக்குலைன்னு அது ஆட்டுக்குலை, அதுக்கு இறைச்சியை கொண்டு வந்து அதுக்கு போடுறது. இப்படி வெளியூரில் தங்கினதில்லை, அந்த ஊர் மீது பாசம். நான் என்ன தான் எங்கள் ஊரில் வச்சு நான் டவுனுக்குள்ளே வச்சு மதுரைக்குள்ளே வச்சு அவரை அழகாக வச்சு பார்க்கணுன்னா கூட திடீர்னு ஓடிடுவார். ஓடி அந்த கிராமத்தில் போய் அந்த கைத்துக்கட்டில் தூங்கினாத்தான் அவருக்கு ஆனந்தம். எனக்குமே இப்போ அந்த இடத்துல அந்த போட படிச்சுட்டு அந்த காருக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே போனோடனே ஒரு கண் கலங்கிடுவேன், அழுதுடுவேன். அந்த கோயிலுக்கு போய் நம்மளுக்கு வர்ற சில பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் அந்த கோயிலில் போய் ஒரு மணி நேரம் உட்காந்து அதுக்கு தான் அந்த கோயில் கட்டினது. நான் ரொம்ப கோயிலெலாம் போய் கும்பிட மாட்டேன். எனக்கு பிடிச்ச அப்பா அம்மா போய் வழிபட்டுட்டு வரும்போது கிடைக்கிற மன திருப்தி மாதிரி இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அதை நான் இந்த யூடியூப்லாம் சிலர் பார்த்துட்டு நானும் எங்கள் அப்பாவுக்கு இப்படி செய்யணும் சார் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது என் சுயநலத்துக்காக நான் என் மன திருப்திக்காக கட்டின கோயில். இன்றைக்குள்ளே யங்ஸ்டர்கிட்ட பேரண்ட்ஸ் மீது எவ்வளோ மரியாதை வரணும், அவ்வளோ வசதி எங்களால் கோயில் கட்ட முடியாது சார் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வச்சாவது கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு பார்த்தீங்களா எல்லா இளைஞர்களுக்கும். பேரண்ட்ஸ் எவ்வளோ மதிக்கணும்னு சொல்லி. ஏன்னா போனோடனே நாங்களாம் ஜவுளி கொடிகளை போனோன்னே விவரம் தெரியாமல் அதுன்னு எடுப்போம், நல்லா கோட்டுமா இருக்குது. ஆனால் அவர் பையன் பார்ப்பார், அந்த பிள்ளை எடுத்து பார்ப்பார் இது வரைக்கும் இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி புது ட்ரெஸ் போடாமல் நல்ல உணவு உண்ணாமல் பையன் படிக்க வைக்கிறக்கான்னு தன்னை வருத்திக்கிட்டு வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா. அதனால தான் இன்றைக்கி கொண்டாடுறோம், கோயில் கட்டுறோம். எல்லாரும் படிக்கும்போது என்ன சொல்ல, நான் டாக்டராக போகிறேன், நிறைய பேரை வாழ வைக்க போகிறேன். கடைசியில் பெரிய ஆளை வந்த பிறகு தன்னை வாழ வைக்கிறதே பெருசாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நான் எங்கே நின்று வருத்தப்படுவேன்னா, அப்படி வரும்போது ஹோட்டலில் வந்து இந்த பச்சை கொடி ஆட்டிக்கிட்டு நிற்பாங்க. அந்த பேரண்ட்ஸோட பிள்ளையை நினச்சி நான் ரொம்ப கோவப்படுவேன். அப்படி எவ்வளோ சிரமப்பட்டு படிக்க வச்சுருப்பாரு, இந்த கொடியாட்ட அவர் அந்த வெயிலில் நிற்க வச்சுட்டானே நான் ஆதங்கப்படுவேன். அது மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்ப பெருசாக மக்கள்லாம் மகிழ்ச்சிப்படுத்த வேணாம். இன்றைக்கு உள்ள தலைமுறையில் உங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே அதுவே பெரிய சந்தோஷம். கடைசி வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான் அப்பான்னு நினைக்கும் போதெல்லாம் அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை என் காதுக்குள்ள கேட்டுகிட்டே இருக்கும். என்ன வார்த்தை சார்? அவர் எனக்கு கோளாறு சொல்ல மாட்டார். ஏன்னா அவரோட படித்து வந்துட்டோம்ன்றக்காக உனக்கு தெரியாதாப்பா, நீ என்ன செஞ்சாலும் நல்லா தான் செய்வேன் நம்புகிறேன், அதனால் நீ பார்த்துக்க. குழந்தையில 3 பேரில் ஒரு ஆளை நல்ல ஒரு டாக்டர் ஒரு முக்கியமான இதுக்கு படிக்க வச்சுருப்பார். அதேபோல் இப்போ பையன் வந்து நல்லா எல்லாத்தையும் சென்டம் 100க்கு 100 எடுத்துருவார். அவருடைய ஆசீர்வாதத்தில் பிறந்தனால அவருடைய ஆசையை நிவர்த்தி செய்கிற மாதிரி அவன் இருப்பான்னு ஒரு நம்பிக்கை.
ஒரு மகனா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாம நாட்கள கடந்து போயிருக்கலாம். ஆனா ஒரு தந்தையா நீங்க ஆன பிறகு அந்த ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்ப பத்தி சொல்லுங்களேன். இப்போ அவர் என்னைய வளர்க்கும் போதெல்லாம் அவருடைய கஷ்டம் எனக்கு தெரியல. நான் இந்த பிள்ளைகளை வளர்க்கும்போது என்னைய எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாருன்னு இப்போ தான் தெரியுது. அந்த அளவுக்கு இது இந்த 3 பேரை வளர்க்குறதுக்கு நான் சிரமப்பட்டேன். அவர் எத்தனை பேரை 5-6 பேரை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்றத நான் என் 3 குழந்தைய வளர்க்கும்போது எடுத்துக்கிற சிரமம் தான் அவர் மேலே எனக்கு இன்னும் கூடுதல் மரியாதை உருவாக்கும். இப்போ அப்பா கூட இருந்தார்னா, மதுரை முத்து இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு. எந்த விஷயம்? அது சொல்லலை. அவர் சில விஷயங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குறார். ஏன்னா அவர் மேக்ஸிமம் அவர் என்னென்ன விரும்பினாரோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு செய்யணும்னு நினச்சேன், ஓரளவு செஞ்சுட்டேன். பெரிய சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா ஒரு 100 நாடுகள் இந்த ஒரு 15 வருஷத்தில் போனதுலேயே அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களாம் அந்த காலத்தில் பஸ்ஸில் போகிறதே பெருமையாக பேசுவாங்க. இத்தனை மேடையில் போய் இத்தனை ஒரு நட்பை பெற்றிருக்கேன், இப்போ பொண்ணுகளுக்கு பெருசாக ஒரு விசேஷம் வைக்கிறேன், அதே போல் நிறையா நலத்திட்டங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துருந்தாரா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்பாவுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு? நன்றினா அந்த தமிழ் கற்றுக் கொடுத்தது. அந்த ஒரு சின்ன கிராமத்தில் இன்றைக்கி நகரத்தில் வந்து இத்தனை நாடுகள் உருவாக்குனதுக்கு நன்றி. அப்பா மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவற்ற அன்பை எங்களால் பார்க்க முடியுது. அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட இந்த ஒரு குவாலிட்டியை என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு உலகத்தில் என் பிள்ளைங்களை நான் இப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னா எப்படி சார்? நேற்று கூட பிறந்தநாள் பையனுக்கு. நான் வெறுமனே பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்ல, எங்கள் அப்பாவை சொல்லி தான் சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா மாதிரி இறக்கமுள்ள மனுஷனா ஒரு மனிதநேயம் உள்ள ஆளாக இருந்தாலும் நீ போதும்ப்பா, அதுவே போதும். பெரிய படிப்பினெல்லாம் படித்து பெருசாக சாதிச்சவங்களாம் கம்மி, மனிதநேயத்தோடு இருந்தாலே போதும். எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்காமலே அது வழிகாட்டாமல் வாழ்ந்தே காட்டினார். அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நான் மரிமுத்தா ஓரளவு விசாலமாக இருக்கிறது, எல்லோரும் தெரிஞ்ச முகமாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் அந்த குக்கிராமத்தில் அந்த சிறு சிறு விவசாயிகளுக்கு செஞ்ச பெரிய ஒரு சேவைகள். அந்த ஊரில் சின்னதாக ஒரு வியோவாக இருந்த ஊரில் ஒரு 25 வருஷம் நாட்டாமல் இருந்த ஊரில் ஒரு குரங்கை கூட ஒருத்தர் அடித்து போட்டு போகிறேன், அது சாதாரண குரங்குலப்பா, அது ராமருடைய வாகனம்னு சொல்லி அந்த இடத்துல புதைச்சி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டுற அளவுக்கு ஒரு மனிதநேயத்தோடு இருந்தாலும் அது மாதிரி நீங்கள் இருந்தால் போதும். நான் பெருசாக குழந்தைகிட்ட மார்க்கெலாம் கேட்க மாட்டேன், எல்லோரும் மதிக்கும்படியாக வாங்க சாப்பிடுங்க. 10 பேர் இருந்தாலும் எங்கள் அப்பா 10 பேரையும் சாப்பிட வச்சுட்டு போனவருப்பா. அது மாதிரி நீங்கள் அந்த மனிதநேயத்தோட ஒரு ஹியூமனாக இருந்தால் போதும்ப்பான்னு தான் நான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன். அதே போல் அவங்களும் நான் சில விஷயங்களை என்கிட்ட பார்த்து கற்றுக்குறாங்க, நான் எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிற மாதிரி. அதுவே இருந்தால் போதும், நம்ம ஒன்றும் சொல்லித்தர வேண்டியதில்லை, வழிகாட்டாமல் நம்ம வாழ்ந்து காட்டினாலே பார்த்துக்குறாங்க. நான் போய் மாதம் அப்படி அந்த கோயிலில் மாலை போட்டு கோயிலுக்கு ஆலத்தி எடுக்கிற மாதிரி ஆலத்தி எடுத்து தீபாரணை காமிக்கும்போது என் 3 பிள்ளைகளுக்கு பின்னாடி பார்க்குறாங்க பார்த்தீங்களா. இது அப்பா மீது நான் காட்டுற மரியாதை. அவங்களும் நான் எங்கள் அப்பா எப்படி சூப்பர் ஸ்டாரை ஏற்றுக்கிட்டனோ அது மாதிரி என்னை அவங்க சூப்பர் ஸ்டாரை ஏற்றுக்கிற மாதிரி நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு பெரிய சந்தோஷம். பெற்றோர்களை கடைசி காலத்தில் பெற்றோர், அதாவது முதியோர் இல்லத்துக்கு எதை வேணாலும் கொடுங்க, ஆனால் உங்கள் முதியோரை அந்த முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துறாங்கன்னு ஒரு ஆசை உண்டு. அந்த முதியோர் இல்லத்துக்கும் அனாதை இல்லத்துக்கு என்ன வித்தியாசம் பண்ணுவாங்க. நம்மளை யாரா பெத்தானந்த குழந்தையெல்லாம் ஏங்குச்சுன்னா அது அனாதை இல்லம். முதியோர் இல்லம்னா இவங்களை ஏண்டா பெத்தோம்னு வந்துடக்கூடாது அப்படின்வாங்க. அது மாதிரி அவங்க அனுப்பாமல் வீட்டில் வச்சுக்கிட்டாலே பெரிய புண்ணியமாக நினைக்கும். அதனால் நானும் ஓரளவு நல்ல பிள்ளையாக அவங்களுக்கு வாழ்ந்துருக்கேன். என் பிள்ளையில என்னை நல்ல ஒரு தந்தையை ஏற்றுக்குவான்னு நம்பிக்கை. பிஹைண்ட் வுட்ஸ் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். ஈஸியாக படிங்க சாலரியோட. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல் கால் 04445454545. மேக்ஸ் கோல், கேஷ் ஃபார் கோல். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், travel beyond boundaries. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. And Lexco Holidays presents Behind What's Anbulla Appa. Powered by Saubhagya Home and Kitchen Appliances.